ஊக்கம் ஊட்டும் உளவியல். இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சைல்ட்ஹுட் ட்ராமா, குழந்தை பருவ அதிர்ச்சி. சின்ன வயசுல நம்மளுக்கு அடைஞ்ச அந்த பாதிப்பு உண்மையிலே அது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னும் நிறைய பேர் அடல்ட் ஆயும் கூட அந்த வலிகளை சுமந்துட்டு தான் இருக்காங்க. இது உளவியல்ல 4 வகையா பிரிக்கப்படுது. முதல்ல பிசிக்கல் அபியூஸ், சைல்ட் அபியூஸ், அதுக்கப்புறம் சைல்ட் நெக்லெக்ட், இமோஷனல் அபியூஸ் அண்ட் ஆல்சோ செக்ஷுவல் அபியூஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அனுபவிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அது மூளையை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது நியூரோனல் அடாப்டேஷன்ல வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களோட மெமரி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். குழந்தைங்க எப்பயுமே த்ரெட்டன்டா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட மெமரி பவரையும் அது பாதிக்கும். ஸோ இது மூலியமா குழந்தைங்க வந்து எப்பயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஹைப்பர் விஜிலன்ட் பிஹேவியரை வந்து அவங்க கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைங்க வந்து ஒரு சொசைட்டில எது நடந்தாலுமே, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எது நடந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப காஷியஸா, ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால அந்த குழந்தைங்க ஒரு சோஷியல் தின்னிங் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆளாயிடுவாங்க. அதாவது அவங்க சொசைட்டில இருந்து தனிச்சு இருக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணி முடிவு எடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து யார் மேலேயும் ஒரு ட்ரஸ்ட்ன்றது ஈஸியாவே பில்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க அந்த குழந்தைங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர் வரலாம், டிப்ரெஷனுக்கு வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி ரெகுலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப காஷியஸா இருக்கணும். முதல்ல வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களை வந்து ரொம்ப நேரம் தனிமையில விடவே கூடாது. 2வது, அந்த குழந்தைங்க ஆப்போசிஷனல் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மேல கோவப்படாம, அவங்க மேல ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணாம, கொஞ்சம் பேஷண்டா இருந்து, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி அட்ரஸ் பண்ணா, குழந்தைங்க ஈஸியா அந்த ட்ராமால இருந்து வெளியில வந்துட முடியும். இன்னுமே நிறைய அடல்ட்ஸ் கூட இந்த ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து அதாவது அந்த அடல்ட்ஸ் வந்து ஒரு செல்ஃப் ஹார்மோ, செல்ஃப் பிட்டியோ, செல்ஃப் பிளேமோ இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா, கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து சைல்ட்ஹுட்ல யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இத அவங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு இருக்கவே வேண்டாம். ஏன்னா அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஸோ உங்களோட பேஷன் என்னவோ, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை நோக்கி பயணிச்சோம்னா நிச்சயமா இதுல இருந்து வெளியில வந்துட முடியும். ஈஸியாவே வந்துட முடியும். ஸோ ஆறாத காயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்க மனசு வச்சா நிச்சயமா அது உங்களால முடியும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த ட்ராமால இருந்து வெளில வர முடியல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மனநிலை ஆலோசகரோ, இல்ல ஒரு தெரப்பியோ, ஒரு எக்ஸ்பர்ட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க வந்து தயங்கவே தயங்காதீங்க. இந்த தகவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.